வணக்கம். இன்னைக்கு 1 ஆகஸ்ட் 2023. டைம் வந்து கரெக்டா 9 மணி 18 நிமிஷம் ஆகுது. மார்க்கெட் ஓபன் ஆன உடனே நமக்கு பை சிக்னல் வந்திருக்கு. பாக்குறோம். ஆல்கோல எடுத்திருக்கு. ஆல்கோல 45,900 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. பாப்போம் மார்க்கெட் எப்படி போகுதுன்றத. இப்போதைக்கு ஒரு லாட் எடுத்திருக்கு. இந்த ஹைபிரிட் கான்செப்ட்ல மல்டிப்ளை ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற பட்சத்திலையும் பிளஸ் ஆப்போசிட் சைட் கால் வர பட்சத்திலையும் நமக்கு ஆகும். இப்போ பார்க்குறோம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, நமக்கு தெரியுது. டெர்மினல்ல பார்க்கலாம். 39 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்க ஃபால் ஆகுது. ஆனா இந்த இடத்துல செல் வராது. ஏன் வராதுன்னா ஆல்ரெடி இந்த கேண்டில் ஆனது பையையும் டச் ஆயிருக்கு, செல்லையும் டச் ஆயிருக்கு. அதன்படினால இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு செல் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா உடனே செல் எடுத்திருக்கு. 2 லாட் எடுத்திருக்கு. நம்ம பாக்குறோம். ஆர்டர் புக் பாக்குறோம். டெர்மினல் பார்க்கலாம். 45,600 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 2 லாட் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் பாக்குறோம். 117 ரூபா 120 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பாக்குறோம். செல் சைட்ல ஸ்டாப் லாஸ் இப்போ ஹிட் ஆயிடுச்சு 2 லாட்ல. எம்டிஎம் பாக்குறோம். 200 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்ப இது கீழே வர பட்சத்துல நமக்கு ஆர்டர் எடுக்கும். 4 லாட்டா எடுக்கும். சாரி 3 லாட்டா எடுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம். திரும்ப ஹைபிரிட் மோட்ல 5 லாட் எடுத்திருக்கு. 3 லாட் எடுத்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே 5 லாட் எடுத்திருக்கு ஹைபிரிட்ல. டெர்மினல் பார்க்கலாம். 271 ரூபா 300 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்த 5 லாட்டும் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எம்டிஎம் பாக்குறோம். 700 ரூபா கிட்ட இருந்த 5 லாட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. எம்டிஎம் பாக்குறோம். ஒரு 600 ரூபாய்க்கு 700 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம். நமக்கு இப்போ வந்து 8 லாட் எடுத்திருக்கு. 8 எடுத்து நமக்கு கீழே வந்துட்டு இருக்கு மார்க்கெட். டெர்மினல் பார்க்கலாம். 8 லாட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 600 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். பாக்குறோம். மார்க்கெட் ஏறின உடனே அந்த 8 லாட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இருந்தாலும் அதாவது தொடர்ந்து 5 லாட் ஸ்டாப் லாஸ் 5 தடவை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நமக்கு லாஸ் பாத்தீங்கன்னா வெறும் 700 ரூபாய் தான் லாஸ்ல இருக்கு. எம்டிஎம் பார்க்கலாம். இப்ப திரும்ப வந்து எடுத்திருக்கு. கீழே வந்ததுனால திரும்ப எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் பாக்குறோம். நம்ம 942 ரூபாய் கிட்ட எம்டிஎம் மைனஸ்ல இருக்கு. பாக்குறோம். 12 லாட் வாங்கி 12 லாட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஆனா இத்தனை லாட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனா கூட நமக்கு வந்து வெறும் 1371 ரூபாய் தான் மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டெர்மினலும் பார்த்துடலாம் ஒரு தடவை. 1371 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாக்குறோம். திரும்ப எடுத்திருக்கு. 18 லாட் எடுத்திருக்கு. எம்டிஎம் பாக்குறோம். ஒரு 1300 ரூபாய் கிட்ட மைனஸ்ல இருக்கு. வெயிட் பண்ணி பாக்குறோம். 18 லாட் ஸ்டாப் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப 27 லாட் எடுத்திருக்கு. ஆக்சுவலா இது 15ன்றதுனால இது நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நார்மலா வந்து ஒரு 10 லாட் வரும். 25 சைஸ் இருக்கும்போது 13 லாட் வரும். இப்போ நமக்கு 6,500 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. இது டார்கெட் அச்சீவ் ஆக போகுது. டார்கெட் வந்து 45,649 வந்து அச்சீவ் ஆயிடும். இப்போ 652 இருக்கு. வந்துருச்சு. டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. பாக்குறோம். ஆர்டர் புக்ல டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ப்ராஃபிட் புக் ஆயிருச்சு. பாக்குறோம். நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7,750 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.